அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசுத்தங்களே, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அத்துணையும் நீங்கி உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்க இன்று தசமி திதியில் வரும் வெள்ளிக்கிழமை தேங்காய் உடைத்து குலதெய்வத்தை வீட்டிற்குள் வரவழைக்கும் ஒரு எளிய வழிபாட்டை இந்த ஆடியோவில் சொல்லியுள்ளேன். கேட்டு செய்து பயன்பெறுக. வழிபாட்டை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு. இன்னும் 2 தினங்களில் பங்குனி மாதம் பிறக்கப் போகுது. பங்குனி மாதத்தை முன்னிட்டு நாம் பங்குனி மாத வேல் துதி வழிபாட்டு குழு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி இருக்கின்றோம். அந்த குழுவினுடைய கட்டண விவரங்கள், கட்டணம் செலுத்தும் விவரங்கள் அத்தனையும் டிஸ்பிளேல தரப்பட்டுள்ளது. அந்த குழுவில் தினமும் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய வேல் துதி ஒன்று சொல்லித்தரப்படும். எந்த விரதமும் கிடையாது, எந்த வழிபாடும் கிடையாது, எந்த தீட்டும் நீங்கள் பார்க்க வேண்டாம். பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த வேல் துதியை ஒரு முறை சொல்லும் பொழுது சகல சௌபாக்கியம் வந்து சேரும். வாருங்கள் பங்குனி மாத வழிபாட்டு குழுவுக்கு. 13/3/2026 மாசி 29 வெள்ளிக்கிழமை. இன்று காலை 5:57க்கு தசமி திதி தொடங்குகின்றது. வெள்ளிக்கிழமையும் தசமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் இன்று இரவுக்குள் ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர உங்கள் வீட்டு பூஜை அறையில் நான் சொல்லும் குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்கள். குலதெய்வத்துடைய படம் அல்லது குலதெய்வ கல் அல்லது குலதெய்வத்துடைய சிலை ரூபங்கள் எது இருந்தாலும் அதற்கு முன்பாக செய்யலாம். அல்லது விளக்கு மட்டும் ஏற்றி இந்த வழிபாட்டை செய்யலாம். இந்த வழிபாட்டிற்கு தேங்காய் ஒன்று தேவை மற்றும் நெய்வேத்தியம் உங்களால் என்ன வைக்க முடியும் வச்சுக்கோங்க. பூக்கள் என்ன பூக்கள் எடுக்க முடியுமோ எடுத்து சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றிலை பாக்கு வைப்பதாக இருந்தாலும் வைத்துக் கொள்ளலாம். பூஜையில் குலதெய்வத்தை நினைத்து 5 தீபங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்றுங்கள். அந்த 5 தீபங்கள் ஏற்றுவதற்கும் நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் தயாரிப்பான குலதெய்வ ஆகர்ஷ்ண தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்கள். அவ்வாறு தீபம் ஏற்றி ஒரு முழு தேங்காயை எடுத்து அதை உடைக்க வேண்டும். தேங்காய் உடைக்கும் பொழுது நான் சொல்லும் வாசகத்தை சொல்லி உடையுங்கள். எங்கள் வீட்டில் உள்ள தடைகள் அத்துணையும் உடையட்டும், நல்லது அத்துணையும் எங்களை வந்து சேரட்டும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே அந்த தேங்காயை உடைத்து அந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு சிறிய தட்டில் வைத்து விடுங்கள். வைத்துவிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்து ஓம் குலதெய்வாய நமக, ஓம் குலதெய்வாய நமக, ஓம் குலதெய்வாய நமக அப்படின்னு 27 முறை சொல்லுங்கள். உங்களுக்கு குலதெய்வத்துடைய மந்திரம் தெரிந்தால் அந்த மந்திரத்தை சொல்லியும் பூஜை பண்ணலாம். அல்லது பொதுவாக ஓம் குலதெய்வாய நமக என்று சொல்லி இந்த குலதெய்வ பூஜையை செய்து தூப தீபம் காட்டுங்கள். வீடு முழுவதும் தூப தீபம் காட்டுங்கள். நிச்சயம் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு அருளாசியை வழங்கும். உங்கள் குடும்பத்தின் காரிய தடைகள் அத்துணையும் நீங்கி சகல நன்மைகளும் உங்கள் குடும்பத்தை வந்து சேரும். ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் கழித்து அந்த தீபங்களை எல்லாம் குளிர வைத்த பிறகு அந்த தேங்காயை எடுத்து சமைத்து பிரசாதமாக அனைவரும் பகிர்ந்து கொள்ளலாம். எளிய குலதெய்வ வழிபாடு செய்து பயன்பெறுக. இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு சொந்தங்களே, இந்த வருடம் அட்சய திருதியை அற்புதமான ஒரு அதிசய தாந்திரிக உபாசனை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். தசமகா வித்யா தேவிகளில் 10வது தேவதையாகவும் தாந்திரீக லக்ஷ்மியாகவும் விளங்கும் கமலாத்மிகா தேவியினுடைய தாந்திரிக உபாசனை. பெரிய பூஜைகள் கிடையாது, விரதம் கிடையாது, கட்டுப்பாடுகள் கிடையாது. அற்புதமான தாந்திரிக உபாசனை 11 பாடங்களாக ஏப்ரல் 20ஆம் தேதி வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித்தரப்போகிறேன். அந்த குழுவுக்கு பதிவு நடந்துட்டுருக்கு. விருப்பமுள்ளோர் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.